இதுதான் இவங்க பூர்வீகம். இங்கதான் இங்க முன்னோர்கள் எல்லாமே இங்கதான் வாழ்ந்துருக்காங்க. சோழர் காலம் இல்ல, பாண்டியர் காலம் இல்ல, அதோட ஒரு முத்தனை ஒரு சடங்கு தான் இருக்கு. பக்கத்துல வெண்ணாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அது வந்து தண்ணி கப்பா கொண்டு வர வரைக்கும் நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணேன். இன்னைக்கான வீடியோ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கல்யாணிக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ கல்யாணம் ஏற்கனவே ஒரு கச்சமங்கலம் அணை வீடியோ போட்டிருப்பேன். அது பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா அந்த கச்சமங்கலம் அந்த கல்யாண அணைக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே குலசாமி அது அங்கே தான் இருக்குது. அது பக்கத்துலேயே பூர்வீகம் வந்துடுவாங்க. அது பார்த்தா தெரியும். பல யூடியூபர்ஸ் எடுத்து போடுவாங்க. பல சிவலிங்கம் அதுக்கப்புறம் அதெல்லாம் மீட் எடுத்து போடுவாங்க. இப்போ நாங்களும் இது மீட் எடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துக்குவோம். அது ஏன் இப்போ எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்க பாருங்க. நல்லா சாமியை போட்டு நல்லா அபிஷேகம் மாதிரி நல்லா கழுவி விட்டு பூனை வச்சு பொட்டு வச்சு நல்லா ஒரு வழிபடுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இவங்க பூர்வீகம். இங்கே தான் எங்கள் முன்னோர்கள் எல்லாமே இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. அவங்க வாழையடி வாழையாக இங்கே இந்த தெய்வத்தை வணங்கியிருக்காங்க. இதை பார்த்தாலே இதோட பழமை தெரியாங்க உங்களுக்கு. சோழர் காலம் இல்லை, பாண்டியர் காலம் இல்லை, அதோட ஒரு முந்தனைய ஒரு சடங்கு. அதுதான் நான் சொல்லணும்னு சொல்லலைங்க. இது பார்த்தா தெரியல பாருங்க. நிறைய 7 சப்த கன்னிகள் சொல்லுவாங்க. இதில் 1 2 3 4 5 6 7 இருக்கு. அங்கிட்டு ஒன்று இருக்குது. என்னன்னு தெரியல. பாதி மண்ணுக்குள்ளே புகஞ்சு போய் நிறைய இதாகிடுச்சு. இது அங்கே மீட் எடுத்து இதுக்கு ஒரு கோயில் மாதிரி கட்டி ஒரு இது மாதிரி போட்டு ஒரு கும்பாஷா விழா மாதிரி திருவிழா மாதிரி நடத்தி அன்னதானம் போடலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடிய சீக்கிரத்தே நான் பிளான்ல கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த நம்ம இந்த சப்த கன்னிகள் அந்த சப்தி கன்னிமார்கள் வந்து எனக்கு வந்து நல்லது பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு பெரிய செட்டு மாதிரி போட்டு ஒரு கட் அவுட் அடித்து பத்திரிக்கை அடித்து பண்ணுவோம். நீங்கள் நான் விருப்பம் எடுத்தால் கூட நீங்கள் வரலாம். கூடி சீக்கிரத்தில் வந்துடுங்க. அது பாருங்கள், நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. நான் கூட இந்த மாதிரி ஒரு சிலை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் தெரியுது. எங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி தெரியாது.
சரி இதாங்க எங்கள் குலதெய்வம் பார்த்துருப்பீங்க, இதான் எங்கள் பூர்வீகம் பார்த்துருப்பீங்க. பாருங்க, இதெல்லாம் நம்ம மம்பட்டி வச்சு நான் சுத்தம் பண்ணிட்டேன். இது வந்து தண்ணி அபிஷேகம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வெண்ணாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அது வந்து தண்ணி எங்கள் அப்பா கொண்டு வர வரைக்கும் நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணேன். அது உங்கள் வீடு அட்டாச் பண்ணி விடுறேன். பாருங்க, ஒரு வழி இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ வந்து இது ஒரு வழி வளர்க்க வச்சுருக்கோம். கூட்டி சீக்கிரமே ஒரு பெரிய கும்பாபிஷேகம் மாதிரி நடத்தி இந்த கோயிலை மேம்படுத்த நினைக்கிறோம் நாங்கள். பாருங்க, ஏன்னா இந்த ஏன் கன்னிமார்கள்னு சொல்கிறான்னா இதே மாதிரி தாங்க. இது பக்கத்தில் வெண்ணாறு இருக்குது. எந்தெந்த இடத்துல விவசாயத்துக்கு அடையாளமாக இருக்கோ அந்த இடத்துல தான் கன்னிமார்கள் தெய்வங்கள் இருப்பாங்க. இப்போ இங்கே பக்கத்தில் விவசாய நிலம், இதெல்லாம் இங்கே காலங்காலமாக இந்த முன்னோர்கள் இங்கே விவசாயம் பண்ணியிருக்காங்க. விவசாயம் பண்ணி இந்த இடத்துல தான் இந்த சாமிக்கு நட தான் வச்சு படையல் பண்ணிட்டு பொங்கல் வச்சுட்டு தான் போவாங்க அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க தாத்தா. பாருங்க, இங்கே ஒரு விவசாயத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குங்க. எப்படி கொற்றவைனா நம்ம ஒரு தெய்வம்னா நம்ம வாழ்வியலுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தாங்க இருக்கும். எதுவுமே எந்த ஒரு தெய்வமும் சாதாரண விஷயமா இருக்காது. இது வரலாறு எடுத்தோன்னா வாழ்வியலை நம்ம எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட வாழ்க்கையோட பின்னி படைஞ்சிருக்குங்க. இந்த நம்ம சப்த கன்னிமார்கள் வழிபாடும் சரி, தவ்வை வழிபாடும் சரி, கொற்றை வழிபாடும் சரி, சிவன் வழிபாடும் சரி, எல்லாமே வாழ்க்கை முறையோட அப்படியே ஒன்றிணைஞ்சு இருக்குது. இது எல்லாமே இது ரொம்ப மன திருப்தியாக இருக்குங்க. கூடி சீக்கிரமே இது எப்போ தான் நம்ம வந்து இது கும்பாபிஷேகம் பண்ணி இது மேம்படுத்துவோம்னு ஆசையாக இருக்குங்க. இந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த கல்யாணிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. நீ மக்கள் வரதான் இந்த சாமிக்கு வீடியோ காலை பறக்கும். இப்போ நினச்சி பார்த்துருப்பீங்க, நிறையா யூடியூபர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பல சிவலிங்கங்கள்லேருந்து பல சிலைகள் கண்டெடுக்கப்படுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தெய்வங்கள் எல்லாமே நம்மளை வந்து ஒரு சாவியாக பயன்படுத்தி நான் எத்தனை உயிர் மண்ணுக்குள்ளே இருந்தது போகிறோம் வெளியே வரணும் நம்மளை யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. நம்ம எப்படியாச்சும் இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம மீட்டெடுக்கணும். இதுதான் ஆசை. இப்போ இந்த லொக்கேஷனை கூகுள் மேப்பில் நான் பின் பண்ணி நான் வந்து அட்ரஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த கல்யாணம் வந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் காமிக்கும். சங்ககால கன்னிமார் வழிபாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாமே பார்த்து வாங்க கைஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சுற்றிலும் ஒரு இருக்கு. ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில் ஒரு அழகான தெய்வங்கள் பார்த்தா இன்னும் 2 தெய்வம் வந்து மண்ணுக்கு அடியில் பாஞ்ச போன மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, வடைஞ்சு எந்த பார்த்தாலே தெரியலங்க இதோட பழமை. இது சும்மா மற்ற கோயில்கள் இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையான கோயிலுக்கு இருக்கிற சிற்பம்னா மூவ பாவனைகள் எல்லாமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல. அப்போ என்ன இருந்திருக்கு, இப்போ இது ரொம்ப பழமையானது. கிட்டத்தட்ட 3000-6000 வருஷம் கூட பழமையானதுன்னு சொல்லலாம். இன்னும் அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஒரு வழிபாடு தான் கன்னிமார் வழிபாடு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே கன்னி வழிபாடுனா கல்யாணம் பண்ணாதவங்க நினைக்கிறேன். என்னன்னு தெரில எனக்கு. அதை பற்றி சரியாக தெரிலங்க. விளக்கேற்றி சூப்பராக சாமி போட்டு கும்பிட்டாச்சு. இந்த கன்னிமாரோட ஆசை உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரணும்னு ஆசைப்பட்றேன். பாருங்க, கண்டிப்பாக இனிமேல் இங்கே எங்கள் வயலை நட்டாலும் சரி, அந்த வயலுக்கு நெல்லை எடுத்துகிட்டு வந்து இங்கே பொங்கல் வச்சு வழிபாடணும். இனிமேல் இது வந்து நாங்கள் மீட்டெடுப்போம். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சிலை இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு பார்க்குற யாருக்காச்சும் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கோயில்களில் போயிட்டு இந்த மாதிரி நீங்களே செட்டு போட்டிங்கன்னா நம்ம தமிழர்களோட வழிபாடு இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடு, ஊருக்கு தெய்வம் வழிபாடு, இந்த மாதிரி ஒரு நாட்டார் தெய்வத்தில் இருந்து தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குது. நீங்களும் அது மீட்டெடுக்கணும்னா நான் வந்து எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது, ஒரு சில இடத்துல தான் பண்ண முடியும். அது மாதிரி இந்த சின்ன சின்ன வழிபாடு நம்ம மீட்டெடுப்போம் தமிழர் வரலாற்றை.